1.5 கோடி எக்ஸ் முஸ்லிம்ஸ் இந்தியாவுல மட்டும் இருக்கிறாங்க சார். இவங்களுடைய போன் ஹிஸ்டரியை பார்க்கும்போது பாகிஸ்தான்ல இருக்கும் ஒரு தீவிரவாத அமைப்போட இவனுக்கு கனெக்ட் இருந்திருக்கு டெலிகிராம்ல. இப்ப வந்து 18,200 மெம்பர்ஸ் அதுல இருக்கிறாங்க சார். அங்க என்ன ஸ்டாலின் உட்காந்துருக்காரு, நாங்க போய் நின்றோனே உங்களுக்கு தான் எல்லாம் சொல்லி தூக்கி கொடுக்க, அங்க யோகி ஆதித்யநாத் உட்காந்து. அப்ப அவர் வந்து எல்லாருக்குமான தலைவராக தான் சார் இருக்காரு. இப்ப ஃப்ரீ வீடு கிடைச்சிருச்சு, ஃப்ரீ கேஸ் கிடைச்சிருச்சு, ஃப்ரீ கரண்ட் கிடைச்சிருச்சு, தொழில் கிடைச்சிருச்சு. அப்ப யாரும் சார் யோகி ஆதித்யநாத்தை வெறுப்பா? இப்ப நம்ம ஈரான்ல நடந்த படுகொலையை பத்தி பேசினோம், அதற்கு இங்க பேரணி நடத்தினாங்க அப்படிங்கிறத பேசினோம். இப்ப இங்க ஒரு படுகொலைக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எங்கன்னா நமக்கு தெரியும், உத்தரப்பிரதேசில் காசியாபாத்ல சலீம் வாஸ்திக் அப்படிங்கிறவர், அவர் வந்து நீங்க எப்படி பிரபலமாக யூடியூப்ல பேசுறீங்களோ அதே மாதிரி அவரும் யூடியூப் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அவர் பேசுறாரு. என்ன வித்தியாசம்னா, நீங்க இஸ்லாத்துல இருந்துகிட்டே பேசுறீங்க, அவர் வந்து எக்ஸ் முஸ்லீம் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். நான் இஸ்லாம்லேருந்து வெளியில வந்துட்டேன். அதில் இருக்கக்கூடிய சில, குறிப்பாக அவர் மதரசா கல்வியை குறித்து அதிகமாக அவர் கவலைப்பட்டு, இதனால் வந்து ரேடிகலைசேஷன் தான் நடக்குது அப்படிங்கிறது மாதிரி பொதுத்தளத்தில் பல டிவி விவாதங்களில் பேசினார். திடீர்னு பார்த்தா அவரை 2 சகோதரர்கள் வந்து பிப்ரவரி 27 அவர் வீட்டில் பூந்து கழுத்திலேயே வந்து கத்தியால் குத்தி கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஃபுல்லாக ரத்தம் ஆன உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சத்தம் போட்டு அவர் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் இப்போது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இதில் என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆட்சி அப்படிங்கிறதுனால அந்த கொலை செய்தவர்களை 2 பேரும் என்கவுண்டரில் இப்போ போட்டிருக்காங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே நீங்களும் இப்போ யூடியூப்பில் பல தைரியமாக பல விஷயங்களை பேசுகிறேன். இதை பார்த்த உடனே உங்கள் மனசில் எப்படி இருந்தது, தோணியது? சலீம் வாஸ்திக் அவருடைய பேரை நானுமே அவரை ரொம்ப வருஷமாவே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான், ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் வந்து, நான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய இஸ்லாத்தையோ குரானையோ வந்து நான் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, பேசுறதும் இல்லைங்க சார். நான் பேசுறது ஒன்லி வந்து தேசியத்தை பற்றி, நம்முடைய பாரத பிரதமர் பத்தி மட்டும்தான் சார் பேசுவேன். மற்றபடி இஸ்லாத்தை பத்தி நான் எந்த இடத்துல பேசினது இல்லை. பட் எனக்கு அதை சொல்ற அளவுக்கு எனக்கு நாலேஜும், அதை நான் சொல்லிடுறேன் சார். பட் அவர் வந்து ஒரு மௌலானா சார். சலீம் வாஸ்திக் வந்து ஒரு பள்ளிவாசல்ல மௌலானாவா இருந்தவர், தர்காவை வந்து நிர்வகிச்சவர், அதே மாதிரி வக்ஃப் போர்டுல வந்து அந்த மெம்பராக இருந்தவர் தான் சார் அவர் நாளாக அந்த குரானை வந்து நல்லா ரீட் பண்ண அவருக்கு அதுல இருக்கிற மிஸ்டேக்ஸ் தெரியுது. குரானுக்கும் ஹதீஸ்களுக்கும் இருக்கிற வேரியேஷன்ஸ் அவருக்கு நிறைய தெரியுதுங்க சார். அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய எக்ஸ் முஸ்லிம்ஸ் இப்ப இந்தியாவுல வர ஆரம்பிச்சிட்டாங்க சார். 2019 பார்த்தோம்னா 1.5 கோடி எக்ஸ் முஸ்லிம்ஸ் இந்தியாவுல மட்டும் இருக்கிறாங்க சார். என்ன சொல்றீங்க? 1.5 கோடி? 1.5 கோடி, அதாவது 2019 மட்டுமே பியூர் ரிசர்ச்சினுடைய ஆய்வின்படி 1.5 கோடி எக்ஸ் முஸ்லிம்ஸ் இந்தியாவுல மட்டும் இருக்கிறாங்க சார். 2019 நான் சொல்றது. இப்ப நாட்களாக எக்ஸ் முஸ்லிம்ஸினுடைய வரத்து அதிகமாயிக்கிட்டு இருக்குங்க சார். நிறைய வர்றாங்க. இப்ப அதுல ஒருத்தர் தான் பார்த்தோம்னா சலீம் வாஸ்திக். இவர் உண்மையிலேயே தைரியமானவர். மத்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா எக்ஸ் முஸ்லிம்ங்கிறவங்க அவங்க வந்து பேச வந்து கவர் பண்ணிட்டு மட்டும்தான் பேசுவாங்க. பட் இவர் ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் எக்ஸ் முஸ்லிம் சொல்லிட்டு தாஜ்மஹால் முன்னாடி போர்டோட போய் நின்றுகிட்டு இருப்பாருங்க சார். ஒரு பயம் இல்ல. அவர் சொல்லுவாரு, என்னைக்குனாலும் எனக்கு சாவு வந்து இப்படித்தான் இருக்கும், என் சாவுனால யாராவது 2 பேர் திருந்தினாங்களே போதும் அப்படிம்பாங்க சார். நிறைய யூடியூப்கள்ல போவாங்க, நிறைய இந்துக்கள் நடத்தும் மாநாடு, சின்ன மகாநாடுகள் சார், அதுக்கெல்லாம் போய் அந்த மக்கள்கிட்ட பேசுவாங்க. இவர் சொன்னது வந்து இஸ்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்க மக்களும் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். குரான்ல இல்லாதது ஃபுல்லாவே வந்து ஹதீஸ்ல இருக்கும். அதை வந்து நம்ம ஏத்துக்க கூடாது. அவர் முன்ன சொல்ல போனா வந்து நபிய பத்தி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இது பதிவுகள் வருது இல்லைங்க சார், அது ஃபுல்லா அவர் சொன்னது இன்னைக்கு வந்து நமக்கு தமிழாக்கம் பண்ணி வருதுங்க சார். இப்ப நபி அவர்களை பத்தி எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. இன்னைக்கு பார்த்தோம்னா நாங்கெல்லாம் எங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை வந்து ரொம்ப பெரிய ஆளா நினைச்சோம். கடைசியில பார்த்தா அது 6 வயசு குழந்தை. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார். இது மாதிரி வந்து நிறைய டிஃபரன்ஸ் அவர் சொல்றதுக்கு பிறகுதான் சார் நமக்கு தெரிய வருது. இப்படி வந்து மக்களை வந்து அவர் நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டாரு. இவர் கூட டிபேட்டுக்கு போறவங்களே வந்து நிறைய பேர் வந்து இஸ்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க சார். இப்ப இவருக்கு வந்து இந்தியாவுல உண்மை சொல்லணும்னா அவ்வளவா எதிர்ப்பே இல்லைங்க சார். நிறைய இஸ்லாமியர்களே போய் அவர்கிட்ட நார்மலா பேசுறாங்க, வைக்கிறாங்க. அவரே சொல்லுவாரு, நிறைய இஸ்லாமியர்கள் வந்து என்னை ஃபங்க்ஷன்களுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, நான் போறேன் வர்றேன்,
ஒரு சிலர் பேச மாட்டாங்க, அதை நான் பெருசா எடுத்துக்கலன்னு அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. பட் இவங்க பண்ணது இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து ஹாஜியாபாத்ல இருக்கிறவங்க தான். இவர் ஹாஜியாபாத், இந்த பசங்க வந்து வேற இடத்துல இருக்கிறாங்க. மரம் வேலை செய்யறாங்க சார். பெரிய பேக்ரவுண்ட் கூட இல்லைங்க சார். இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இது பண்ணிருக்காங்க. குல்ஷன் அண்ட் குல்ஃபாம் அண்ட் ஜிஷான், அந்த 2 பேரு. ஜிஷான் அவங்க. இப்ப என்னன்னா, இப்ப அவரு ரூம்ல படுத்திருக்காரு. இன்னைக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ இல்ல, அவரை வந்து எப்படி உள்ள நுழைஞ்சு அவங்கள வந்து கழுத்தை அறுக்குறாங்கன்னு சொன்ன மாதிரி உள்ள வந்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை காலையில 8:15 இந்த இது சம்பவம் நடக்குதுங்க சார். சம்பவம் நடந்த உடனே பக்கத்துல இருக்கும் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அங்க வந்து அவரு கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கிறாரு, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரை அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க இருக்கும் எல்லா ஹிந்து அமைப்புகள், எல்லா எக்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாமே தெருவுக்கு வந்துட்டாங்க சார். இவங்க இப்ப அதாவது அந்த நடந்த சமயத்துல யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஜப்பான்ல இருக்கிறாங்க சார். இப்ப இந்த 2 பேரையுமே யாருன்னே தெரியல. இவங்க 2 பேரையும் வந்து நீங்க என்கவுண்டர்ல போட்டா மட்டும்தான் நாங்க எந்திரிச்சு போவோங்கிற மாதிரி. ஆனா அவர் அங்க இருந்தே வந்து இவங்கள வந்து நீங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். வெள்ளிக்கிழமை காலையில் 8:15 நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு அதே 8:15 இந்த குல்ஃபாம் அவனை அடிச்சிட்டாங்க சார். ஒருத்தர் மட்டும் மிஞ்சிக்கிட்டு இருந்தான். நான் நினைச்சேன் இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, மெதுவா, அதாவது அவனுக்கு ஒரு உயிர் பயத்தை காமிச்சிட்டு மெதுவா போடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் சார். ஆனா நேத்து சாயந்தரம் அவனையும் போட்டு விட்டாங்க சார். 2 நாள் கேப் தான். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க 2 பேரும் பைக்ல ஒரு மாதிரி ஹெல்மெட் போட்டு வர்றாங்க. பட் அதான் சொல்லுவாங்க சார், அந்த ஆண்டவன் இருக்காங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள். பைக்ல வரும்போது பின்னாடி ஒரு ஆள் வந்து அந்த வீடியோ எடுத்திருக்காரு. பைக்குக்கு பின்னாடி இருந்த அந்த நம்பர் பிளேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கானுங்க சார். அவங்க எங்க இருந்து வராங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு 2 பேருமே என்கவுண்டர்ல போட்டுட்டாங்க சார். உண்மையிலேயே இன்னைக்கு சலீம் வாஸ்திக் அவர்கள் பேசக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலுமே அவரே சொல்லுவாரு, பரவாயில்ல, என்னால வந்து 2 தீவிரவாதி செத்துட்டா, இந்த 2 தீவிரவாதி 200 பேரை உருவாக்குவான், போய் செத்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுவார். இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா சார், இவங்களுடைய போன் ஹிஸ்டரியை பார்க்கும்போது பாகிஸ்தான்ல இருக்கும் ஒரு தீவிரவாத அமைப்போட இவனுக்கு கனெக்ட் இருந்திருக்கு டெலிகிராம்ல. இப்ப வந்து 18,200 மெம்பர்ஸ் அதுல இருக்கிறாங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது நோகாம நம்ம நாட்டுல இருக்கும் உளவுத்துறைக்கு வந்து ஒரு பெரிய பொறி சிக்கி இருக்குங்க சார். இப்ப 18,200 பேரு எத்தனை பேர் இந்தியர்கள்னு அவங்க பாத்துருவாங்க சார். இப்ப அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 2 பேரும் என்கவுண்டர்ல போட்டாச்சு. இப்ப அவரு ஆண்டவன் கிருபையில ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிற. அந்த அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்கன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க சார். இது இன்னொன்னு பார்த்தோம்னா சார், எல்லா மக்களினுடைய பிரேயர் அண்ட் ஒற்றுமை சார். இப்ப அவருக்கு ஒரு 52 வயசு ஆகுதுங்க சார் சலீம் வாஸ்திக் அவர்களுக்கு. அவருக்கு வந்து இஸ்லாத்துல இருக்க குறைகளை எடுத்து சொல்றாரு, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வராங்க. இப்ப ஹிந்துக்கள்ல இப்ப நமக்கே தெரியும் ஹிந்துக்களை எந்த அளவுக்கு பேசுறாங்க, நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அப்பெல்லாம் வந்து நீங்க எல்லாம் இறங்கி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா இவங்க ஆகும்னா வந்து இது பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேருடைய என்கவுண்டர் மட்டும் இல்ல சார், அவங்களுடைய வீடுகளும் இடிக்கப்பட்டிருக்கு. தெருவில் நெல்லு உங்க அம்மா அப்பா உங்க குடும்பம் அத்தனை பேர் எனக்கு வெளியே நிக்கிறாங்க. அவங்க சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு. அப்ப நாளைக்கு பயம் வரும் இல்லைங்க சார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமாங்க சார், இஸ்லாமியர்களை வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு, ஒடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவன் தப்பு பண்றான், சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். அப்ப வந்து சட்டங்கள், அதாவது எப்படி சொல்றது, தண்டனைகள் வந்து கொஞ்சம் கடுமையா கொடுக்குறாங்க சார். அதே மாதிரி மஜித்துகளை இடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க சார். அவர் ஒரு ஆள் இடத்த கூட அவர் தொடவே இல்லைங்க சார். அவர் இடிக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா கவர்மெண்ட் நிலத்துல ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதே மாதிரி மற்ற நம்மள மாதிரி சாதாரண பொதுமக்களுடைய இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி பள்ளிவாசல், மதர்சா, ஈத்கா, கபர்ஸ்தான் கட்டியிருக்காங்க சார். அப்ப இன்னைக்கு நான் போய் நிக்கிறேன், இது என்னோட இடம் வேணும்னு சொல்லும் போது அவர் கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு செய்ய கடமை தானங்க சார். நம்ம இங்க அங்க என்ன ஸ்டாலின் உட்காந்துருக்காரு, நாங்க போய் நின்றோன்னே உங்களுக்கு தான் எல்லான்னு சொல்லி தூக்கி கொடுக்க, அங்க யோகி ஆதித்யநாத் உட்காந்து. அப்ப அவர் வந்து எல்லாருக்குமான தலைவராக தான் சார் இருக்காரு. அப்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை வந்து அவர் ரெக்கவர் பண்ணி வீடுகளை கட்டி கொடுத்து அங்க எல்லா மக்களுக்குமே அவர் வீடு கொடுத்துருக்காங்க சார். கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பயோகேஸ் முறையில வந்து வீட்டுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. சோலார் சிஸ்டம் மூலமா பார்த்தோம்னா கரண்ட் கொடுத்துருக்காங்க சார். ஃப்ரீ ரேஷன் பொருட்கள் கொடுத்துருக்காங்க சார். கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு போனாலும் அங்க இருக்கும் மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணிடுறாங்க சார். இப்ப உங்களுக்கு தெரியும்,
முத்தலாக் தடை சட்டம் வந்ததுக்கு பிறகு இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் சார். அந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா 1 district 1 product அந்த ஸ்கீம்ல அவங்களை ஜாயின் பண்ணி விட்டு அவங்களுக்கு என்ன தொழில் தருமோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா விதமான நிதி உதவி கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்ப ஃப்ரீ வீடு கிடைச்சிருச்சு, ஃப்ரீ கேஸ் கிடைச்சிருச்சு, ஃப்ரீ கரண்ட் கிடைச்சிருச்சு, தொழில் கிடைச்சிருச்சு. அப்ப யாரும் சார் யோகி ஆதித்யநாத்தை வெறுப்பா? இத புரிஞ்சுக்கிறது இல்ல. பள்ளிவாசலை இடிச்சிட்டாரு, ஏன் இடிக்கிறாருன்னு போய் தேடி பார்க்கணும் இல்ல சார், அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். இப்ப சலீம் வாஸ்திக் அவர்கள் மறுபடியும் ரெக்கவர் ஆகி வந்துருவாரு, வந்து இன்னும் ரொம்ப பேசதான் சார் போறாரு அவரு. பல விஷயங்களை இஸ்லாமியர், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது மாதிரி மிக அற்புதமாக அந்த தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ நம்ம டிவிலையும் கூட நீங்கள் பேசியிருக்கிறதுனால எப்படிப்பட்ட கமெண்ட் போடுறாங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு நீங்கள் சலீம் வாஸ்திக் கொன்னவங்களுடைய மனநிலையோடு அவங்க இருக்கிறாங்களா, அது போன்ற மன அழுக்கை வச்சு கமெண்ட் போடுறாங்களா, இல்லை உங்களுடைய வீடியோ அவங்கள கொஞ்சமாவது சிந்திக்க வச்சிருக்குதா அப்படிங்கிறது போக போக தெரியும். மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிறீங்க. நம்ம இதே போல் பல டாப்பிக்கில் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஸ்ரீ டிவியில் நம்மளுடைய நேரலையில் நம்ம நேயர்கள்ட்ட பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும். உங்களுடைய ஃப்ளோ அவ்வளவு, அதாவது நீங்கள் எதையுமே யோசித்து பேசலை, நீங்கள் உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் தேடிய விஷயங்களை ரொம்ப அற்புதமாக நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.